தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். நாளில் மறக்க முடியாத நிகழ்வாக அமைந்திருக்கின்ற நாடாளுமன்றத்தில் வைகோ எனும் இரு அவைகளிலும் நான் ஆற்றிய ஆங்கில உரைகளை தொகுப்புகளாக வார்ப்பித்து கொடுத்த குமுதம் பப்ளிகேஷன்ஸ் உரிமையாளர் வரதராஜன் அவர்களுக்கு நான் நன்றி கடன்பட்டவன். இந்த நூல்களை எங்கே அச்சிடுவதென்று செந்திலதிபன் அவர்களும் நானும் பல நாட்களாக விவாதித்துக் கொண்டிருந்த வேளையில் ஒரு நாள் அலைபேசி ஒலித்த போது மறுமுனையில் குமுதம் பப்ளிகேஷன்ஸ் உரிமையாளர் வரதராஜன் பேசினார். உங்கள் இல்லத்தில் நான் அருந்திய சிற்றுண்டியின் சுவையை இன்னும் மறக்கவில்லை. அதுபோன்ற சுவையான சிற்றுண்டியை எங்கும் நான் அருந்தியதில்லை. நீங்கள் வருவதாக சொன்னீர்கள், ஆனால் நீங்கள் வரவே இல்லை என்று சொன்னபோது நாளையே வருகிறேன் என்று சொன்னேன். என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். நாடாளுமன்றத்தில் 30 ஆண்டு காலத்தில் ஆற்றிய ஆங்கில உரைகளை பிழை திருத்தம் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். எங்கே அச்சிடப் போகிறீர்கள் என்று கேட்டார். ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன், முடிவெடுக்கவில்லை என்று சொன்னேன். நாங்களே அச்சிடுகிறோம், எங்கள் செலவில் அச்சிடுகிறோம், நீங்கள் ஒரு பைசா செலவழிக்க வேண்டியதில்லை. நாங்களே இதை ஒரு கடமையாக கருதி, தமிழ்நாட்டுக்கு செய்கின்ற கடமையாக கருதி வெளியிடுகிறோம் என்று சொன்னார். அதனுடைய முகப்பு, முன்பக்கம், பின்பக்கம் இதை அழகான முறையிலே அந்த டிசைன் செய்தவர் என் அருமை தம்பி விக்டர் அவர்கள். குறிப்பிட்ட நாட்களுக்குள் தயாரித்து விட்டார். அந்த நிறுவனத்துக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். 2500 ரூபாய் விலை அதிகமாக தெரியலாம். தாட்கள் மிக மிக விலை உயர்ந்த தரமான தாட்கள். ஃபாண்ட் எழுத்துக்கள் படிக்கின்ற பொழுது சலிப்படைய செய்யாமல் கவர்கின்ற எழுத்துக்கள். அதை வெளியிடுகிற நாளில் 20% தள்ளுபடி செய்து விடுவோம் என்று அவர் அறிவித்தார். 2000 ரூபாய் கொடுத்தால் 4 வால்யங்களையும் பெற்றுக்கொண்டு செல்லலாம். மனிதருள் மாணிக்கம் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் குடும்பத்தில் இருந்து அவரும் எந்த நூலையும் வெளியிட்டதில்லை. அவரது பிரிய மகள் பிரியதர்ஷினி இந்திரா காந்தி அவர்களும் எந்த நூலையும் வெளியிட்டதில்லை. அவர்களது அருமை மகன் ராஜீவ் காந்தி அவர்களும் எந்த நூலையும் வெளியிட்டதில்லை. அந்த குடும்பத்திலேயே முதலாக இன்றைக்கு வெளியிடப்பட்ட நூல் ராகுல் காந்தி அவர்களால் நாடாளுமன்றத்தில் வைகோ என்கின்ற ஆங்கில உரைகளின் தொகுப்பு நூலாகும். அவர் வரக்கூடாது என்று விடுதலை புலிகளை கடுமையாக ஆதரித்தவன், உங்களை கடுமையாக விமர்சித்தவன், உங்கள் தந்தையாரை இந்த விழாவிலே பங்கெடுத்துக் கொள்ளக்கூடாது என்று சிலர் அறிக்கையும் தந்தார்கள், தகவலும் அனுப்பினார்கள். ஆனால் என்னுடைய புதல்வர் திருச்சிராப்பள்ளி நாடாளுமன்ற தொகுதியில் 40 தொகுதிகளிலும் இப்படி ஒருவர் பணியாற்றவில்லை என்று சொல்லத்தக்க பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற கழகத்தின் முதன்மை செயலாளர் துரை வைகோ அவர்களும் நானும் ராகுல் காந்தி அவர்களை சந்திக்க சென்றோம். அவர் இவரிடம் மிகவும் நேசம் காட்டினார்.
நூல்களை அதனுடைய மூலத்தை கொடுத்துவிட்டு, I have heavily criticized your father in my speeches. That is simple politics. Ignore it. அது அரசியல். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்றார். அந்த பெருந்தன்மைக்கு நான் கடுமையாக விமர்சித்திருந்தாலும் இந்த விழாவிலே வந்து பங்கேற்று இந்த நூல்களை வெளியிட்ட அந்த உயர்ந்த உன்னதமான குணத்துக்கு தலை வணங்கி ராகுல் காந்தி அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். இந்த நூல் வெளியீட்டு விழா நடைபெறாது என்றுதான் நான் நினைத்தேன். இங்கே நடைபெற்ற மாணவர் கிளர்ச்சி 65 நினைவூட்டுவதை போல புரட்சியாக வெடிக்க தொடங்கிய போது இனி நவம்பர் திங்கள் கடைசியில் தான் இந்த விழாவை நடத்த வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தேன். ஆனால் அதில் ஒரு திருப்பம் ஏற்பட்டு கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு கிளர்ச்சி நின்றது. திட்டமிட்டவாறு விழாவை நடத்த முடிவெடுத்தோம். முதல் நூலை பெற்றுக் கொள்ளுபவர் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் என்று தானே அறிவித்திருந்தீர்கள். நான் கட நேரம் யோசித்து பார்த்தேன். விஜய் வருகிறாரா? அடுக்கடுக்கான அலைபேசிகள், தொலைபேசிகள். ஒரு 50,000க்கு மேற்பட்டவர்கள் திரண்டிருப்பார்கள். இந்த விழா நடக்காது. அவருக்கு டெல்லி காவல்துறை முறையான பாதுகாப்பும் தராது. அப்படிப்பட்ட ஒரு சங்கடமான நிலைமைக்கு அவரை ஆளாக்க கூடாது என்று முதலமைச்சரை நேரில் சந்தித்து, நீங்கள் வருவதை நானே தவிர்க்க விரும்புகிறேன், வர வேண்டாம், உங்கள் கட்சியிலிருந்து யாராவது ஒருவரை அனுப்புங்கள், இது தமிழாக்கம் செய்யப்படுகிறது. செந்தில் அதிபன் பாதி செய்து முடித்து விட்டார், கவி ஓரளவு முடித்து விட்டார். முழுமையாக தமிழாக்கம் செய்யப்பட்ட பிறகு அக்டோபர் திங்களில் ஒரு நாள் சென்னை மாநகரில் முதலமைச்சர் அவர்களே நீங்கள் வெளியிட வேண்டும், யார் பெறுவது என்பதை பின்னர் தீர்மானிப்போம் என்று நான் கூறினேன். அப்படித்தான் இந்த விழா ஏற்பாடு ஆயிற்று. இங்கே பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய செயலாளர், என்னோடு நாடாளுமன்ற மாநிலங்களவையிலே உடனிருந்தவர், இசையின்பால் மிகுந்த பற்று கொண்டவர், உயிர் நண்பர் பேபி அவர்களுக்கும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய செயலாளர் தமிழகம் தந்த ராஜா அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக மாணிக்கம் தாகூர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்ற செய்தி வந்தவுடன் நம் விழாவை எவனாலும் தடுக்க முடியாது, அதற்கு இவர் இடம் தர மாட்டார் என்று நான் அப்பொழுதே முடிவெடுத்தேன். அதை போல நான் என் இடது பக்கத்திலே புரொஃபசர் மனோஜ்குமார் ஜா, வலது பக்கத்திலே ஜான் பிரிட்டாஸ், எங்களை 3 மஸ்கெட்டியர்ஸ், 3 மாவீரர்கள் என்று அழைப்பார்கள். அவர் நான் விடைபெற்று செல்வதற்கு முன்பு கடைசி ஃபேர்வெல் ஸ்பீச், பிரியாவிடை வரிசையாக எல்லோரும் என்னை பாராட்டி பேசிய போது ஜான் பிரிட்டாஸ் சொன்னார், நான் நேசிக்கின்ற மேதகு பிரபாகரன் அவர்களையும் சுட்டிக்காட்டி எனக்கு பிரபாகரன் வைகோதான் என்று பாராளுமன்றத்திலேயே சொன்னார். அவர்தான் பகுத்து தர வேண்டும் என்று நான் சொன்னேன். இங்கே உரையாற்றி விடை பெற்று சென்றிருக்கின்ற எழுச்சி தமிழர் தொல் திருமா அவர்களை, அவர் சட்டக்கல்லூரி மாணவராக வந்து என்னை சந்தித்து, ஈழத்திலே தமிழர்கள் கொல்லப்படுகிறார்களே, இது குறித்து நீங்கள் சட்டக்கல்லூரி விடுதியிலே வந்து பேச வேண்டும் என்று சொன்ன போது
அவரை முன்பின் எனக்கு தெரியாது. காரிலே அழைத்து சென்று சட்டக்கல்லூரி விடுதியில் பேசிவிட்டு வந்தேன். அதை நினைவாக இங்கே சொன்னார். இங்கே சஞ்சய் ரவுத் அவசர வேலையாக சென்றாலும் சிவசேனா கட்சியைச் சேர்ந்தவர். அவர் சரத்பவார் அவர்கள் வர இயலாத நெருக்கடியான நிலைமை மராட்டியத்திலே. அதனால் தான் அவரது புதல்வியும் நீண்ட நேரம் இங்கே இருக்க முடியவில்லை. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் சார்பில் இங்கே வருகை தந்து சிறப்பித்த முகமது பஷீர் எம்பி அவர்களுக்கும், அதை போலவே நம்முடைய தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் என்னை உயிராக நேசித்த ஐயா மூப்பனார் அவர்களினுடைய அருமை புதல்வர் ஜி.கே. வாசன் அவர்களுக்கும், குமுதம் நிறுவனத்தின் சார்பில் உரையாற்றிய சங்கர் சுப்பிரமணியம் அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். It is with immense pleasure to extend my thanks to my party treasurer, the fiery orator, Mr. Sendil Adiban, who have translated 8 volumes into Tamil language, English volumes into Tamil language. The publication of these Tamil volumes will be released in the month of October in the city of Chennai, probably, I am expecting his consent, by the Honorable Chief Minister of Tamil Nadu. I am duty bound to express my hearty thanks to Raja Vayyapuri, eldest son of my brother, Y. Ravichandran, who have devoted his time and energy for the compilation of all my speeches, which lasted for more than 6 months. 6 மாதம் அவன் பாடுபட்டான். அத்தனையும் கூகுளிலே இருந்து தொகுத்து உரைகளாக தயாரித்து கொடுத்தார். கனடாவிலே இருக்கிறான். அவனுக்கும், எங்கள் தாயகத்தினுடைய மேலாளர் கவி அவர்களுக்கும், வரைபடம் தந்த விக்டர் ஞான எபினேசர் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்துவதற்கு சென்னையிலிருந்து புறப்பட்ட நாளிலிருந்து இதுவரை பாடுபட்டு வருகிற துணை பொதுச் செயலாளர் ஜீவன் அவர்களுக்கும், அமைப்பு செயலாளர் வழக்கறிஞர் குருநாதன், அதை போலவே வடசென்னை ஒரு பிரிவு செயலாளர் தென்றல் நிசார் அவர்களுக்கும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் உயிர் நாதமாக திகழ்கிற தொண்டர்படை தோழர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் அவர்கள் இந்த நூலை I thank respected Mr. Gopal Krishna Gandhi, grandson of Mahatma Gandhi ji and Raja ji, who was the then governor of West Bengal. He has gone through all the pages of these volumes and made necessary corrections. Gopalakrishna Gandhi இந்த நூலை முழுமையாக பிழை திருத்தம் பார்த்தார். My heartiest thanks goes to former Director General of Police, Mr. A.X. Alexander, who have gone through page by page to make necessary corrections. கிட்டத்தட்ட 1 மாத காலம் அலெக்சாண்டர் பிழை திருத்தம் தந்தார். The entire credit for the astonishing arrangements to make this function a grand success goes to the Principal Secretary of MDMK, who represents Trichy Parliamentary Constituency, Mr. Durai Vaiko, who delivered a heart-touching speech in his welcome address. உங்கள் நெஞ்ச உணர்வுகளை வருடுகிற விதத்திலே இங்கே உரையாற்றிய திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த விழா சிறக்க அனைத்து ஏற்பாடுகளையும் செய்வதற்கு நன்றி தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். I have dedicated these 4 volumes of this book. இந்த 4 வால்யூம்களையும் யாருக்கு அர்ப்பணித்திருக்கிறேன் தெரியுமா? உங்களால் யூகிக்க முடியாது. என் வாழ்க்கையில் புயல் வீசிய காலங்களில், என் வாழ்க்கையில் சித்திரவதைக்கு நிகரான கொடுமைகள் நிகழ்ந்த காலங்களில், எந்த இயக்கத்தில் 29 ஆண்டுகள் உயிரை கொடுப்பதற்கு சித்தமாக உழைத்து கொலைகாரன் என்ற பழியை சுமந்து தூக்கி எறியப்பட்டேனோ,
அந்த துயரமான நாட்களில் 5½ ஆண்டு காலம் நான் சிறைவாசத்தை அனுபவித்த நாட்களில் மாதம் 1 நாள் 2 நாள் வீட்டில் இருந்திருப்பேன். என் குழந்தைகளின் மழலை பேச்சை நான் கேட்டதில்லை. என் பிள்ளைகள் வளர்வதை நான் கண்டதில்லை. இவற்றையெல்லாம் ஒரு மனிதன் இழக்கிறான். These are the precious moments. வாழ்க்கையின் உன்னதமான தருணங்கள் அவைதான். மழலை கேட்பதும், பிள்ளைகள் மடியிலே தவழ்வதும், அவர்கள் வளர்வதை காண்பதும் தான் ஒரு மனிதனின் இனிமையான தருணங்கள். அவை எனக்கு கிடைக்கவில்லை. அனைத்தையும் இழந்திருக்கிறேன். அவ்வளவு சோதனைகளிலும் ஒரு பவுன் நகை வேண்டும் என்று கேட்டதில்லை. 89 நாடாளுமன்ற தேர்தலில் என் ஆருயிர் சகோதரன், அவனுக்கு நிகரான பேச்சாளர் தமிழ்நாட்டில் இதுவரை பிறக்கவில்லை, காளிமுத்து. அவரும் நானும் போட்டியிட்டு அவர் வெற்றி பெற்ற போது என்னுடைய கார்கள் பெட்ரோல் இல்லாமல் ஆங்காங்கே தேங்கி நிற்கின்றன என்று ஜூனியர் விடலில் ஒரு செய்தி வந்ததை அறிந்த மாத்திரத்தில் மறுநாள் காலை முதல் பெட்டிக்கடை வைத்திருப்பவன் 5000 ரூபாய், டீக்கடை வைத்திருப்பவன் 5000 ரூபாய், 50,000 லட்சம் கொண்டு கொட்டிக்கொண்டே இருந்தார்கள் தமிழ்நாடு பூரா உள்ள திமுக தோழர்கள். நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி டைபி தோழருக்கும் ஒரு கார், ஒன்றிய செயலாளருக்கு ஒரு கார், இந்திய கம்யூனிஸ்ட் அத்தனை செயலாளர்களுக்கும் கார், பணத்தை அள்ளி வீசி வந்த பணத்தை எல்லாம். அப்படி இருந்தும் தீர்ப்புக்கு பிறகு திமுக தோழர்கள் வீடுகள் உடைக்கப்பட்டு விட்டன என்று கேள்விப்பட்டு நான் அந்த வீடுகளுக்கெல்லாம் சென்று 3000 5000 என்று அந்த வீடுகளுக்கெல்லாம் கொடுத்தேன். அப்படி இருந்தும் 5½ லட்சம் ரூபாய் மீதம் இருந்தது எனக்கு. இவ்வளவுக்கு பிறகு பணம் மிஞ்சி போச்சே. நான் நினைக்கவே இல்லை. அந்த பணத்தை என்ன செய்வது என்று திட்டமிடவும் இல்லை. என் துணைவியார் என்னிடம் சொன்னார், நீங்கள் ஈழத்துக்கு சென்றீர்கள், வன்னி காடுகளுக்கு சென்றீர்கள், தலைவர் பிரபாகரன் அவர்களை சந்தித்து விட்டு வந்தீர்கள், மயிரிழையில் உயிர் தப்பி வந்தீர்கள், உங்களால் அவர்கள் தயாரித்த 3 இன்ஜின்கள் பொருத்தப்பட்ட ஒரு பெரிய படகை அவர்கள் இழந்தார்கள். எத்தனை நட்டம் அவர்களுக்கு. இந்த பணத்தை புலிகளுக்கு கொடுங்கள். நான் நினைக்கவில்லை என் மகள் ராஜிக்கு ஒரு தோடு வாங்க வேண்டும், என் மகள் கண்ணகிக்கு ஒரு வளையல் வாங்க வேண்டும் நினைக்கவில்லையே. புலிகளுக்கு கொடுத்து விடுங்கள். தமிழ்நாட்டின் பிரதிநிதி அன்பை அழைத்தேன். 5 லட்சம் வாங்கி கொண்டு போய் என்றேன். ஒரு காலம் வாங்க மாட்டேன் என்றான். உங்கள் தலைவர் பக்கத்தில் இருந்தால் வாங்க சொல்வார். நீ வாங்காவிடில் என் வீட்டு பக்கம் தலை காட்டாதே. நீ மேலிடத்துக்கு சொல், அவர் வாங்க சொல்லுகிறாரா இல்லையா என்பதை பிறகு பார்ப்போம் என்றேன். 3 நாள் கழித்து வந்தான். தலைவர் வாங்கிக் கொள்ள சொல்லிவிட்டார். 5 லட்சத்தை தூக்கி கொடுத்தேன். இந்த யோசனையை சொன்னவர் யார்? கல்யாணமாகி கிட்டத்தட்ட 55 ஆண்டுகள் ஆகிவிட்டன எனக்கு. இந்த 55 ஆண்டு கால இல்லற வாழ்வில் ஒரு பொட்டு நகை கேட்டதும் இல்லை, நான் வாங்கி கொடுத்ததும் இல்லை. என் வாழ்வில் இவ்வளவு தாங்கிக் கொள்வதற்கு பட்டறை கல்லாக ஆதார சுருதியாக இருப்பவர் என் வாழ்க்கை துணைவியார்தான். Therefore, I have dedicated these 4 volumes to my spouse, Mrs. Renuka Devi, who have stood by me in all my trials and tribulations.
என் நாடி துடிப்பு, என் நாடி நரம்புகளிலே ஓடுகிறதே குருதியின் ஓட்டம். அதன் பிரதிபலிப்பு யார் தெரியுமா? நீங்கள் நீங்கள் நீங்கள். 1000க்கு மேற்பட்டவர்கள் வந்திருக்கிறார்கள். 150 பேர் விமானத்தில் வந்திருக்கிறார்கள். வாழ்நாளில் என்றைக்கு விமானத்தில் பயணம் செய்யாதவர்கள், தங்கள் பொருளாதார நெருக்கடியை மறந்துவிட்டு கடன் வாங்கி கொண்டு வந்திருக்கிறார்கள். உங்கள் காலடிகளில் என் நன்றியை வைக்கிறேன். நீங்கள் இருக்க எனக்கென்ன கவலை? இனி நம்மை எதிர்ப்பார் எவரும் இல்லை. இனி நம்மை நசுக்க முனைவோர் தொலைந்து இருக்கிற இடம் தெரியாமல் போவார்கள். முக்கியமான காலகட்டத்திலே இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு சரியான முடிவெடுத்ததற்கு பிறகு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 23 பேர் அணிந்துரை தந்திருக்கிறார்கள். 23 பேர். எந்த நூலுக்கும் 23 பேர் அணிந்துரை தந்தது கிடையாது. Forward given by 23 celebrities. I owe my hearty thanks to all those 23 celebrities. அந்த 23 பேருக்கும் உட்கார்ந்திருக்கிற ஹென்றி திபேன் உட்பட அந்த 23 பேருக்கும் என் தலைதாழ்ந்த வணக்கத்தோடு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு anecdote in parliament, ஒரே ஒரு சிறிய உதாரணம். 1980 ஆண்டு ஜூன் 21ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு பிட்ச் என்ற பெயரிடப்பட்ட விமானம் விபத்துக்குள்ளாகி அதில் பயணித்த சஞ்சய் காந்தியும் அதை ஓட்டி வந்த பைலட் சக்சேனாவும் 2 பேரும் விமானம் கீழே விழுந்து நொறுங்கும் போதே மடிந்து போனார்கள். 2 பேரும் பலியானார்கள். இந்திரா காந்தி அம்மையார் பிரதமர், செல்லமகன் சஞ்சய் காந்தி மடிந்து கிடக்கிறான் உயிரற்றவனாக. பார்க்க போகவில்லை. உடன் இருந்து பயணித்து இறந்தாரே சக்சேனா விமானி, அவர் வீட்டுக்கு போனார் இந்திரா காந்தி. 3 மணி நேரம் அங்கே இருந்தார். கணவனை இழந்த அந்த விதவை மனைவிக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தார். அதற்கு பிறகுதான் சஞ்சய் காந்தியை பார்க்க வந்தார். மாருதி மசோதா விவாதத்துக்கு வந்தபோது ஒரு குறிப்பிட்ட கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த நாகரிகமான நிகழ்ச்சியில் பெயரை சொல்ல விரும்பவில்லை, கடுமையாக விமர்சித்து சஞ்சய் காந்தியை மிக கடுமையாக விமர்சித்து பேசினார். பேசி அமர்ந்தவுடன் என்னுடைய பெயர் வாசிக்கப்பட்டது. அந்த குறிப்பிட்ட உறுப்பினர், டோன்ட் கோ அவே, சபையை விட்டு வெளியே போகாதே, என் பேச்சை கேட்டுவிட்டு பிறகு போ. It is highly improper and discourteous to criticize a departed soul. இறந்து போன ஒரு மனிதரை பற்றி கீழ்த்தரமாக விமர்சிப்பது மிக மிக அநாகரிகமான செயல். அதை அந்த உறுப்பினர் இங்கே செய்தார். அவருக்கு சொல்லுகிறேன், சபைக்கும் சொல்லுகிறேன், இந்திரா காந்தி மகனை பார்க்க போகவில்லை, உடன் பயணித்த விமானியினுடைய மனைவிக்கு ஆறுதல் சொல்ல போனார். இன்னொரு நிகழ்ச்சி நடந்தது. அது 1977 கடைசியில் வடகிழக்கு மாகாண எல்லைகளுக்கு மேலே ஒரு விமானம் பறந்து கொண்டிருந்தது. அந்த விமானத்திலே பயணித்தவர் அன்றைய பிரதமர். ஜோர்ஹட் என்ற இடத்திலே விமானம் தீப்பிடித்துக் கொண்டது. 5 போர் முனையை சேர்ந்த ஏர்போர்ஸ் பைலட்ஸ் 5 பேர் உட்கார்ந்திருந்தார்கள். Within a second they have to decide. வயிற்று பகுதியை கொண்டு போய் மோதினால் நாம் 5 பேரும் ஒருவேளை உயிர் பிழைக்கலாம், ஆனால் பிரதமர் நிச்சயமாக கொல்லப்படுவார். மூக்கு பகுதியை கொண்டு போய் மோதினால்
நாம் 5 பேர் உடனே சாம்பலாகி விடுவோம். ஒருவேளை பிரதமர் தப்பிக்கலாம். Within a second they took the decision. They opted for nose diving. முனை போய் மோதி தீப்பிடித்தது. 5 விமானிகளும் போர்ப்படை விமானிகளும் அங்கேயே சாம்பலாகி போனார்கள். உள்ளே உட்கார்ந்திருந்த பிரதமர் ஒரு காயமும் இல்லாமல் வெளியே வரும்போது தூசி தட்டி கொண்டே வெளியே வந்தார். மீடியா பர்சன்ஸ் approached him. Print media and visual media. How did you escape? எப்படி நீங்கள் தப்பினீர்கள்? God Almighty, God has saved me. கடவுள் என்னை காப்பாற்றினார். அந்த 5 விமானிகள் வடிவத்திலே காப்பாற்றினார் என்றால் சொன்னாரா? இல்லை. 5 விமானிகளின் உடல் டெல்லியில் கொண்டு வந்து எரியூட்டப்பட்டது. பிரதமரும் செல்லவில்லை, ஒரு அமைச்சரும் அங்கே செல்லவில்லை எரியூட்டல் நிகழ்ச்சிக்கும். இந்திரா காந்தி அம்மையார் was an example for humanism. The referred Prime Minister is an example for hypocrisy. ட்ரெஷரி பெஞ்சஸ்ல இருந்து எழுந்திருச்சு ஆரவாரம் பண்ணி கைதட்டினாங்க. 1/2 மணி நேரம் கழிச்சு பிரணாப் முகர்ஜி அங்கிருந்து ஒரு சீட்டை கொடுத்து விட்டார். Prime Minister Madam Indira Gandhi was very much moved by your speech. She has sent a note appreciating and applauding your speech. உங்களை பாராட்டி கொடுத்திருக்கிற சீட்டை தான் உங்களுக்கு தருகிறேன் என்று அவர் அனுப்பினார். இந்த நிகழ்வை நான் சொல்லுவதற்கு காரணம், இது போன்ற எத்தனையோ சம்பவங்கள் நாடாளுமன்றத்திலே மிக பரபரப்பூட்டுகின்ற பல செய்திகள். நான் அந்த செய்திகளுக்குள் போனால் அது வேறு திசைக்கு போய்விடும் என்பதால் நான் செல்ல விரும்பவில்லை. ஒன்றை சொல்லியாக வேண்டும். நான் வன்னிக்காடுகளுக்கு சென்று திரும்பிய போது, நீங்கள் பாராளுமன்றத்துக்கு வரக்கூடாது, போகக்கூடாது, பெரிய எதிர்ப்பு கலவரம் ஏற்பட்டுவிடும் என்று சில மேதாவிகள் என்னை எச்சரித்தார்கள். 4 நாள் பொறுமையாக இருந்தேன். என்னதான் வந்துவிடும் பார்ப்போம். ராணுவத்தையே பார்த்து விட்டு வந்தோமே, இங்க என்ன வந்துவிடும். நான் சென்றேன். பிற்பகல் நண்பகல் உணவு வேளை முடிந்து 2 மணிக்கு சபை தொடங்குகிறது. 2:10 நான் சபைக்குள் நுழைந்தேன். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த துணை ஜனாதிபதி உட்கார்கிற இடத்திலே உட்கார்கிற டெபுட்டி சேர்மன் நெஜ்மா அப்துல்லா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். நான் உள்ளே நுழைந்ததை பார்த்தவுடன், வெல்கம் 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 மிஸ்டர் கோபால்சாமி, we are all happy to see you in one piece. உடம்புல ஒரு பாகம் கூட அங்கஹீனம் ஆகாம முழு உடம்போடு திரும்பி வந்திருக்கிறேன். 1000 முறை காங்கிரஸ் நண்பர்களோடு மோதி இருப்பேன். அத்தனை காங்கிரஸ் எம்பிக்களும் எழுந்து நின்று they gave me standing ovation. மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நீங்கள் காயப்படாமல் வந்ததில் எங்களுக்கு மகிழ்ச்சி என்று நான் கடுமையாக விமர்சித்த காங்கிரஸ் உறுப்பினர்கள் என்னை பாராட்டினார்கள். இந்த சம்பவமும் என்னால் மறக்க முடியாது. இதை போல 1000 சம்பவங்கள். கடைசியாக ஜான் பிரிட்டாஸ் பேசி முடித்து பதில் சொல்வதற்கு நான் பேச அழைக்கப்பட்ட போது நான் எழுந்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1963 நிகழ்த்திய மெய்டன் ஸ்பீச், கன்னி பேச்சு, அதனுடைய 2 பாராக்களை எடுத்து நான் மேற்கோள் காட்டினேன். காரணம், பின்னால் வந்து பிரசுரித்தவர்கள் அண்ணாவின் அந்த பேச்சின் 2-3 வரிகளை நீக்கிவிட்டார்கள். அவர் சொன்னார், I belong to the Dravidian stock. I am proud to call myself a Dravidian. இதையெல்லாம் சொல்லிவிட்டு, I demand the right of self-determination. சுயநிர்ணய உரிமையை நான் வலியுறுத்துகிறேன் என்று பேசினார். அதை எடுத்து விட்டார்கள் பின்னாலே வந்தவர்கள் புத்தகங்களில். அடியனுக்கு வேலையே என்ன தெரியுமா? எவனும் வரலாற்றை அழிக்க முடியாது. என்னுடைய பேச்சில் அண்ணா இப்படி பேசினார் என்று நாடாளுமன்ற பதிவேட்டில் 63 பேசிய பேச்சை இப்பொழுது மீண்டும் பதிவு செய்திருக்கிறேன். பதிவாகி இருக்கிறது.
I demand the right of self determination பதிவாகி இருக்கிறது. ஜான் பிரிட்டாஸ் ரொம்ப நெகிழ்ந்து போனார். நான் சொன்னேன், now I recall the roaring thunder of மகாராணா பிரதாப் சிங். இடியென முழங்கிய மகாராணா பிரதாப் சிங் after the defeat of ஹால்டிகாட்டி போரிலே தோற்றதற்கு பிறகு அவர் சொன்ன அந்த வாசகங்களை இங்கே சொல்லுகிறேன். till such time breads of dry grass available, காட்டுப்புல்லில் செய்யப்பட்ட ரொட்டி துண்டுகள் கிடைக்கின்ற காலம் வரை, till such time water in streams available, ஓடுகிற நீரோடைகளிலே தண்ணீர் இருக்கின்ற வரையிலும், till such time I breathe the air of the atmosphere, இந்த காற்று வழியிலே இருக்கக்கூடிய பிராணவாயை நான் சுமக்கின்ற காலம் வரையிலும், I will raise my sword for the liberation of my motherland, என் தாய் நாட்டை விடுவிப்பதற்கு நான் வாளை உயர்த்தி கொண்டே இருப்பேன் என்று மகாராணா பிரதாப் சிங் சொன்னார். இப்பொழுது இந்த கணத்தில் I take a vow, அங்கே சொன்னது இங்கேயும் சொல்றேன், ஒரு உறுதிமொழி எடுக்கிறேன். I take a vow, I do declare that I will raise my fighting sword, சுழலுகிற என் போர்வாளை உயர்த்தி கொண்டே இருப்பேன், for the victory of Dravidian movement, திராவிட இயக்கத்தின் வெற்றிக்காகவும், and for the glory of Tamil Nadu, the cradle of ancient civilization, பழமையான நாகரிகத்தின் தொட்டில் பூமியாகிய தமிழ்நாட்டின் புகழை உயர்த்தவும், திராவிட இயக்கம் வெல்லவும் என்னை நானே அர்ப்பணித்துக் கொள்வேன். I will fight tooth and nail. I will fight tooth and nail the abominable, pernicious, malicious, disastrous forces of Hindutva, இந்துத்வா விச சக்திகளை வீழ்த்துவதற்கு போராடுவேன். They will be thrown away into the Bay of Bengal, lock, stock and barrel. அடிமுதல் நுனிவரை அவர்களை தகர்த்து வங்காள குழாக்கடலுக்குள்ளே வீசி எறிகிற துணிச்சலோடு போராடுவேன். இதுதான் இந்த நூல் வெளியீட்டு விழாவிலே வைகோ மேற்கொண்டிருக்கின்ற சபதம். நன்றி, வணக்கம்.